ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிக்கல் அட்மிஷன் 2026 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து எங்கே சூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த கட் ஆஃப் இருந்தால் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்கிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸ் எந்த அளவுக்கு வந்து நமக்கு கட் ஆஃப் இருந்தால் ஈஸியாக உள்ளே போக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவில் இருக்குது. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 36 மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் ஒரு இஎஸ்ஐ காலேஜ் வந்து இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் வந்து 37ன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டல் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக வந்து நமக்கு 5349 சீட்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ முன்ன வந்து நமக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 5200 சீட்ஸ் தான் இருந்தது. இதில் வந்து ப்ளஸ் 3 மெடிக்கல் காலேஜஸில் வந்து 150 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து 5349 மாறி இருக்குது. ஸோ இதில் வந்து திருப்பூரில் இருக்க மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூரில் இருக்க மெடிக்கல் காலேஜெலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 5349 சீட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் இருக்கக்கூடிய வந்து 85% சீட்ஸை வந்து தமிழ்நாடு மாணவர்கள் எடுக்க முடியும். மீதி இருக்கிற 15 வந்து தமிழ்நாடு மாணவர்கள் எடுக்க முடியும். ஆனால் அது ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் வந்து வரும். ஸோ நம்ம மார்க் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அதில் வந்து நம்ம எடுத்துட முடியும். பொதுவாக மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நம்ம அதிகமாக எடுக்கணும். அப்போ தான் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு அதிகமாக சீட்ஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ நீட் 2025-26 கம்பேர் பண்ணுறப்போ நீட் 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 லட்சம் பேர் வந்து இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 22 லட்சம் பேர்த்தில் 12 லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 2026 பார்க்குறப்போ மொத்தமே வந்து 19 லட்சம் பேர் தான் வந்து அப்ளை பண்ணாங்க, அதாவது அட்டன் பண்ணாங்க. அப்ளை பண்ணது அதிகம், பட் அட்டன் பண்ணது கம்மி தான். ஸோ அதில் வந்து 11 லட்சம் பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 61,000 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் 1,08,000 பேர் எழுதினதில் வந்து 61,000 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 56.2% பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதே வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து 56.1% தான் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அந்த பர்சன்டேஜ்க்கு ஈக்குவலாக நம்ம மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தீங்க அப்படின்னா தான் வந்து ஃபீஸ் வந்து கம்மி. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைவேட்டில் படித்தீங்க அப்படின்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். இன்னமும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னா அதை விட ஃபீஸ் அதிகமாக இருக்கும். அதனால் மாணவர்கள் பெரும்பாலும் வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜை தான் வந்து விரும்புவாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்க அப்படின்னா 2025 என்ன மார்க் வாங்கினவங்களுக்கு வந்து லீஸ்ட் மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரேங்க் வந்து ஓசியில் 1308 எடுத்த மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ வந்து மார்க் வந்து 538 இருந்தது. அதே வந்து பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 3163, பிசிஎம்முக்கு பார்த்திங்க அப்படின்னா 3598, எம்பிசிக்கு வந்து 4306, இதே வந்து ஓசிக்கு வந்து பார்த்திங்க எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 10,311, எஸ்டிக்கு வந்து 15,196. இந்த ரேங்க் எடுத்த மாணவர்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து கிடச்சிருக்கு. இதே வந்து பிசிக்கு வந்து மார்க்கில் படி பார்த்திங்க அப்படின்னா 509 எடுத்த மாணவருக்கு கடைசியாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம்க்கு 504 எடுத்த மாணவருக்கும், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 496 எடுத்த மாணவருக்கும், எஸ்சிக்கு வந்து 441 மார்க் எடுத்தவங்களுக்கும், 402 எடுத்த எஸ்டி மாணவருக்கும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி இந்த ரேங்கை பேஸ் பண்ணி இந்த ரேங்க் வந்து தமிழ்நாடு ரேங்கிங்கு. இப்போ வந்து நமக்கு வெளியிட்டிருக்க பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்கிங்கு. இந்த ஆல் இண்டியா ரேங்கிங்கை பேஸ் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த 2026 579 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் மெடிக்கல் சீட்ஸ் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 544 வாங்கின மாணவர்களுக்கு, இதே பிசிஎம்க்கு 535 மார்க் வாங்கின மாணவர்களுக்கும், இதுக்கு வந்து எம்பிசிக்கு 528 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி மாணவர்களுக்கு வந்து 467, எஸ்டி மாணவர்களுக்கு 428. ஸோ இந்த மார்க் உள்ள வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஹையஸ்ட் மார்க் தான் போட்டிருக்கேன். இன்னமும் வந்து தமிழ்நாடு ரேங்கிங் வந்தது அப்படின்னா இன்னும் கிளியராக வந்து எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த அனாலிசிஸ் வந்து நம்ம லாஸ்ட் இயர் மார்க் அடித்து நீங்கள் ஈஸியாக வந்து இந்த அனாலிசிஸ் போட்டுடலாம். ஸோ உங்களோட எல்லா டேட்டாவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து இந்த அனாலிசிஸ் வந்து நம்மளால் போட முடியும். ஸோ இப்படி பார்க்குறப்போ நீங்கள் இந்த மார்க்குக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 95% பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது நம்ம வந்து அடுத்த ப்ராசஸை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை விட குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்
குறைவாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த மார்க்கு வந்து இந்த ரேங்கை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால 1 மார்க் 2 மார்க் வந்து குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு 10 மார்க்கு 15 மார்க்கு எல்லாம் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கவுன்சிலிங்கில் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். நீங்கள் வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையோ வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.